ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் சொல்லி இந்த பிஆர் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். நான் என்ன லட்சத்தில் ஆடுவேன் இதுலேருந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. வாங்க மக்களே, இப்போ இது வரைக்கும் சும்மா ட்ரெயினில் குச்சி ஆடுனுக்கிறேன். இதுக்கப்புறம் தான் தெரியும் என் நிலமை என்ன ஒன்று. 1008 பிரச்சனை இந்த கேமில். அதில் 1000 பிரச்சனை எனக்கு வந்துடுது. கரெக்டாக என்ன பண்ணுறது, நான் எங்கள் ஓசில் அள்ளி போட்டுக்கலாம் நம்ம பேக்கில். என்னன்னா கிடைக்குது 10 ரூபா தான், அதுக்கு மேலே ஒன்றும் தர மாட்டான். அவனை டைம் அள்ளி போட்டு தருவான். என்ன பண்ணுறது. ஓகே, நம்ம வேலை அந்த ட்ரெயினை குச்சி வரணும். டைம் முடிச்சு ட்ரெயினில் போகணும், வாங்கணும். ஃப்ளைட் இருந்தது, ட்ரெயினை மாற்றினாங்க. நாசமாக போனோனுங்க. இன்னும் கேமை என்னென்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணுறோனுங்க இவனுக்கு. 14 நண்பர்களை உடல்நிலை கரெக்டாக வந்தது. இதுக்கப்புறம் பக்காவாக வீடியோ போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. என்னடா பையன் டெய்லி வீடியோ போடுறோன்னு பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ மூடு வந்துச்சு, சரசரான்னு போட்டு வீடியோவை. வாரத்தில் 2 வீடியோ தான் மக்களே. இது 3வது வீடு, வாரத்தில் 3வது வீடியோ நினைக்கிறேன். இது ஆமாம், 3வது வீடியோ 2 ஷார்ட்ஸ். அவசரப்பட்டு பீக்கில் முன்னாடி இறங்கிட்ட நண்பர்களே. 1008 பேர். அதில் பாருங்கள், இங்கே பாதுகாத்து இறங்கிட்டான். அவனும் தப்பிச்சு வரதுக்குள்ளே போதும் நான் ஆகிடும் போல். உட்காங்க போடுறதுனால அவனுக்கு கண்ணு தெரில. அப்படியே பார் பிளேட் கொஞ்சம் வெளியே போடுவோம், தான் நமக்கு சேஃப்டி. இங்கே எவனா இருக்கானா ஆடப்பா ஜனலில் ஒருத்தனை பார்த்தேன். நம்மளே முடிச்சு விட்டாங்க போங்க. அட கண்டாரு வழி, இங்கே என்னடா பண்ணுற, நம்மளை முடிச்சுட்ருவோம் பிள்ளைங்க. இங்கேயே முடிச்சிடும் கதை. இன்னொரு வீட்டுக்கு போகலாம். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அந்த வீட்டில் காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெஸ்ட் ஒன்று இருக்குது. வெஸ்ட்டுனா ஆடா கடவுளை இப்போ தான் இறங்கினான். அது அதிர பிடிச்சோன்னே அவ்வளோதாங்க. 2 பேர் 4 பக்கம் சாஞ்சிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம ரிவைவ் இருக்குது. நம்ம சோலோ பண்ணலாம், ஒரே பெனிஃபிட் தான். 2 தடவை உயிர் போயிடுச்சு வந்துருக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேனா உருப்படி இறங்கலாம், யாரும் எந்த வித பிரச்சனையும். அடப்பா, இங்கே கார் போகுது நண்பர்களே. நம்ம உயிரை காப்பாற்ற முடியுதுன்னு நினைக்கிறேன். மை காட், கீழே ஒரு காரு இந்த சந்தில் போவோம். ஆட கடவுளே, நம்ம நேரம் சரியில்லை என்னன்னு தெரியல. 4 பக்கம் இனிமே நம்ம குதிக்கிற இடம்லாம் இனிமேல் இருக்காங்க. ஓ மை காட், நம்ம பீமா சக்தியில் இருக்கோம். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ கண்ணு கட்சிச்சு. என்ன இது 90 75 போது ட்ரிப் லைன் போயிடுமோ. எதுக்கு 5G ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஆஃப் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி ஏன் பின்னாடி யாரில் டேய் ஆடா பாவி டே 4G கூட ட்ரிப் லைன் போவோம். என்னடா அம்பானி டேய், அம்பானியை வச்சுன்னு நல்லா வருது. ஏர்பிளைன் மோடு போட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். கடவுளை கும்பிட்டு போ நண்பர்களே. ட்ரிப் லைன் மட்டும் போயிடுச்சுன்னா மேட்ச் முடிச்சுலாம் நினைக்கிறேன். பூயா நம்ம தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பின்னாடியில் ஏறிட்டு. அட கடவுளே, கேமு பக்காக இருக்கலாம். பக்கே கேம் ஆச்சுன்னா வருது. இப்படி தான் 10 பொறிக்கலாம். G36 P90 எத்தனை பிளட் இருக்குது? 30 50 ஒரு 30. நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது நண்பர்களே. 80 இருக்குது. ஓகே, அங்கே ஒருத்தனை பார்த்தேன், அவனை வெட்டணும். ஏன்னா வரும்போது நம்மளை பார்த்துட்டு, அதனால தான் குளோவல் போட்டு ரெடியாக இருக்கான். ஆல்ரெடி ஒருத்தனை போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, அங்கே சவப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு வெட்டி கொண்டு போவோம். கரெக்டாக மாட்டினா 44 கீழே போய்ட்டு பிடிச்சி விட்ருவான் அவனை. சர ஓடுங்க சரவண பக்கத்து என்னோடக்கு ஓடுங்க. மேலே தான் இருக்கான். மெடிக்கல் போனோடனே காட்டை நம்ம கேன்சல் வச்சுக்கலாம். முடிச்சுட்டு இவனா அந்த பக்கம் தாண்டி போயிடுவோம். தாங்க கண்ணு தெரியாதுலேருந்து தெரிஞ்சுங்க. அடப்பா, எனக்கு கண்ணு தெரியல. எதுக்கு வால் போட்டேன். நான் டீமே காலாஸ்னிகை எடுத்துக்கலாம். ஓகே, காலாஸ்னிகை கிடச்சிச்சு. காலாஸ்னிகை கிடச்சாலே ஒரு தைரியம் தாங்க நமக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. கீழே போய்ட்டு அவங்க கதையை முடிச்சிடலாம். எங்கடா அவன் காணோம். அடப்பாவி, பொண்ணு நம்பி தானே இங்கே வந்தான். ஒரு கில்லைனா ஏற்றால் தான் 4 பேர் என்ன மதிப்பாங்கடா டேய். மை காட், கீழே போவோம் நண்பர்களே. அவனை முடிக்காத ஒருத்தல இன்றைக்கி 200 எடுத்துலாம். நம்ம தேவைப்படும் காசு. ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கலாம் போயிட்டு. அவன் கண்டிப்பாக வருவான். என்ன நடக்குது? MP40. அவ்வளோதான், MP40 எடுத்துக்கு. அவ்வளோதான், MP40 தான் நமக்கு. MP40 இருந்தாலே இப்போது பயம் இல்லை நமக்கு. ட்ரோகன்லாம் தேவையில்லை நமக்கு. ட்ரோகன் இதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பிஸ்டல் வச்சு பாருங்க, யூஸ் ஆகணிங்கண்ணா. மாட்டான் நம்மளே. ஓசிகள் எனிமி கிட்டன்னு ஓசிகள் எடுத்த சஞ்சய். யார் நினச்சது சஞ்சயை? அவன்கிட்ட லூட்டு நினைக்கிறேன். அதையும் அள்ளி பிடிக்கும். அள்ளி போடு பையில. அவன்தான் எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. MP5 அவுட்லாம் தேவையில்ல, நமக்கு MP5 போதும். இப்போ இவனை அவன் தச்சான்ல, இப்போ அவனை பார்க்கணுங்க. இப்போ அவன் தான் மெயின் டார்கெட்டு. நான் இவனே எந்த அடி வச்சுக்கிறான். அப்போ அவன் எவ்வளோ பேரால் அடைப்பான் இருங்க. அவன் வரட்டைக்கலாம். மாட்டினாங்க. காலஸ்னிகள் 29 போயிடுச்சு. போதும். செத்து தொடடா லவடைக்கப்பால் சாவலாங்க. கிட்ட போய் முடிச்சலாம் அவங்க கதையை. அழுத்துங்க. அட கடவுளை, அதெல்லாம் மாட்டேங்க. அவ்வளோங்க, மூலையில் உட்காரவும் சிறிது நேரம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், செத்துட்டான் நண்பர்களே. ஆனால் தான் லூட்டில் பறிக்க வேண்டியதான். இன்னிலேலாம் இருக்குது, அள்ளி போட்டுடலாம் பேக்கில். அவ்வளோதாங்க. இது குக்காக போடலாம். சேஃப்டி நமக்கு எல்லாமே சேஃப்டி தான். ஓகே பொட்டி இருக்குது. இந்த பொட்டி இது வேணுமா 2மே எனக்கு வேணும். அப்போ நம்ம எதாவது யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
பொட்டி யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பொட்டி கீழே போட்டு யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் எடுத்துலாம். எடுங்க பாய் பொட்டியை எடுத்து கீழே போட்டு மொத்தத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அது உட்கார மாட்டேதுவங்க. இங்கே லெவல் 2 பேக் தான் இருக்காங்க. அதுதான் ஃபுல்லாக தொலை மாட்டேங்குது. மை காட். ஓகே, நம்ம தேவையான பொருட்கள் கிடச்சிச்சு. இங்கேருந்து கிளம்பலாம். இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளும் சமாதி ஆகிடுவாங்க. அச்சமலை ஓடு. என்ன பாரா கையில் குத்திட்ருக்கேன். ஓடுங்க 2 வெடிகுண்டு இருக்குது. ஆனால் இந்த வெடிகுண்டு ஒன்றுத்துக்கு ஆகாது. 10 தான் டேமேஜ் போகும். குளோவால் உடைக்கிற வெடிகுண்டுங்க அது. ஒன்றில் அப்படி தான் இருக்கும். ரைட். ஓகே, நமக்கு எல்லாமே அந்த பொட்டியில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போய்க்கிட்டு போயிடலாம். அதுதான் நம்ம சேஃப்டி. இருக்குது. இந்த பொட்டி தாங்க. இந்த பொட்டி நம்ம தாங்க அவ்வளோ தூரத்து இங்கே வந்தேன். ஓகே, அந்த பொட்டிகளுக்கு மொத்தம் அள்ளிக்கலாம். காசு வர நமக்கு அவ்வளோ இருக்குது. மாணவரியா காசு இருக்க பயமே. ஓகே, கலாஷ் நீங்கள் தேவையில்லை இப்போதைக்கு. ஏன்னா இந்த கன்று சூப்பர் அடிக்கும். ஷார்ட் கன் மாதிரி கூட அப்போ அடிக்கும். நல்லாயிருக்கும் அடிக்குது இந்த கன்று. எனக்கு அந்த கன்று ரொம்ப பிடிக்கும். அதனால் எடுத்து போட்டுக்கணும் பையில். நமக்கு லெவல் 3 பேக் வேறு கட்சிச்சு. இதுக்கப்புறம் லூட்டு போகிறது தான் வேலை. அள்ளி மொத்தம் பேக்கில் போட்டு காடி எடுத்துன்னு பெரட்டி பண்ணோம். ஃபஸ்ட்டு காடி எங்கேங்க? அப்போலேருந்து நான் தேடிக்கிட்டே இருக்கேன். காடி எக்கானோம். 6 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. ஆனால் காடி எக்கானோம். மை காட். காடி ஒரு ஆட்டோ கட்சா கூட போதுங்க இப்போதைக்கு. ஏன்னா ஆட்டோவில் தான் வண்டியில் தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி நமக்கு. நான் இங்கே வேறு பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிறாங்க. கம்ம வாசனை அடிக்குது. நாக்கு வேறு வருது. பேச முடியல நம்மளால். ஓகே, அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டோம். நம்பிக்கை தான். முறையில் 2 கிலோ வச்சு மாதம் போய்கிட்டு இருக்கோம். 15 எப்படி வாழை இவ்வளோ கொஞ்சிச்சின்னு தெரில. அதை நான் கவனிக்கவே இல்லை. நம்பரில் நீங்கள் பார்த்தீங்களா நம்பரே? ஆனால் இருப்பான். ஐயோ, நானும் நான் ஜோனை முடிக்கிறேன்னு போய்ட்டுருக்கேன். ஜோன் ஒரு அடுத்த ஜோன் எங்கே வரணும்னு தெரில. ஜோன் வர முடிய போகுது. நம்ம ஜோன் சர்வைவர் கிடையாதுங்க. இப்போயே வீடியோவில் தெரிவிக்கப்படுகிறது. நாங்கள் ஜோன் சர்வைவர் கிடையாது. ரஷ்ஷர் தான். நான் ரஷ்ஷரு ரைஃபிளர் அவ்வளோதாங்க. ரைஃபிளை தான் அடிப்பேன். ஸ்னைப்பர் கூட அடிக்க மாட்டேங்க அவ்வளோவா. ரைஃபிளு ஷார்ட் ரேஞ்சு தான். சரான ஆயித்தான் கிட்ட போயிட்டு இல்லை நான் செத்துருவேன். காடி எங்கேயோ இருக்கிற மாதிரி வாசனை அடிக்குது நண்பர்களே. காடியோட வாசனை அற்புதமாக அடிக்குது. இதாக இருக்குது காடி. எச்சமலை ஓடு. எவ்வளோத்தான் ஆட்ராப் ஃபுல் பண்ணுறான். நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனால் அங்கே நான் போகிறதில்லை. யாருமே பார்க்காத மாதிரி போகணும். இதில் என்ன சோகம்னா பேக்கெல்லாம் கிடச்சிச்சு. பேக்கு கண் எல்லாமே சாமான் செட் ஆகுது. வெஸ்ட் இல்லை. நம்ம ஹெல்மெட்டு கூட வெஸ்ட் இல்லை. நம்ம ஆளுக்கு பச்சை எண்ணெய் மாதிரி பாடியில் ஏற்றுவானுங்க. அதனால பிரச்சனையாக இருக்குது எனக்கு. யாருமே கடவுளை. வண்டியில் பிரேக்கு சரியில்லைங்க. வண்டியில் மெக்கானிக்கல் ப்ராப்ளங்க. நம்ம பொறுப்பு இல்லைங்க. வண்டி ரெடி பண்ணுவோம். கோலராக ரெடி பண்ணிச்சு. கேனப்பேன் சரிண்ணா. வண்டி கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் ஆகுதுல போகுது. 130 கூட போகுது போல. ரைட்டு 130 போகுது வண்டி. டவுன் 32 கட்டுறாங்க. கண்டுக்காதீங்க. கடவுளே, உன் பேச்சு நான் வந்தேனா? நான் செவனேன்னு ஒன்று பார்க்காத மாதிரி தானே போனேன். என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? நான் எந்த சண்டைக்கும் போக போகிறதில்லைங்க இன்றைக்கி. வெஸ்ட் இல்லாத ஒரே காரணம் உயிரோட ஒரு நண்பரே. நம்மளாம் பிறந்தவன் நான் வெஸ்ட்டு கிடைச்சுன்னா உயிர் உன் கையில் இருக்காது. வந்தேன்னா என் ஊர் தான் என் கையில் இருக்குது. இன்னும் எடுத்து போட்டுப்போம். அவ்வளோ ரூட் வச்சுனா எதுக்கு வச்சுனா அவ்வளோ எனக்கும் தெரில எதுக்கு. கடவுளே, 2 ஆட்ராப் ஒருத்தனே ஃபுல் பண்ணுறான். அவன் பேரெல்லாம் இருப்பான் போல. வெத்தக்காரனாக இருப்பான். அவன் மட்டும் நம்ம போகக்கூடாது. ஓகே, இங்கே எவனா இருப்பான். இருந்தாலும் அடிக்க மாட்டேன். வண்டியில் தான் சுற்ற போகிறேன். வண்டியை வர கொளுத்து விட்டாங்க. பாதி வண்டியை. இந்த சந்தோஷம் வாங்க முடியுமா? வேணாம். இந்த சந்தோஷம் வண்டிக்கினே மாற்றி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம கதையை காப்பாற்ற முடியாது. முடிச்சுட்றாங்க நம்மளை. அப்புறம் ஐயோ, வண்டி வர பொங்கிக்கிட்டே இருக்குது. வேறு வண்டி கிடக்கணும். வேறு வண்டி என்னங்க எப்போ பார்த்தாலும் வண்டி கிடக்குங்க. ஆனால் வண்டியை காணுங்க. நான் கூட தச்சு ஓடிலான்னு பார்த்தேன். ஃபோன் சர்வர் இல்லாத ஒரே காரணத்தினால் யூட்டர்ன் எடுக்கப்படுகிறது. சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லையா? யூடியூப்காரன் சொல்கிறேன். நான் அப்படியே சொன்னேன் ஷார்ட்ஸில். லைக் வேறு போகிறதில்லையா? வியூஸ் அதிகமாக போகுது. பட் லைக் போகிறதில்லையா? ஆகாது. அது லைக்லாம் போட்டால் தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் காட்டும் எல்லாருக்கும். இல்லை நம்ம வீடியோ காட்டவே காட்டாது. ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப டவுனில் இருக்குது. திருப்பி அதை அப்பில் கொண்டு வரணும். ஒரு வீடியோ போட்டால் 4 வியூஸ் தாங்க போகுது. ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் 30 வியூஸ் போகுதுங்க. மன வருத்தமாக இருக்குது. ஒருத்தருக்கு அவனை காலையில் எத்தனமா கடவுளை கூச்சி அதை சந்தில் வச்சுட்டாங்க. அதுங்க ஊக்காங்க போகிறது தான் பெஸ்ட்டு. செத்துப்போ. ஓகே, தள்ளி போட்டு வேணும் தான் பேக்கில். ஓமேகட் நண்பர்களே, அவனானா ஊரா நண்பர்களே. கஷ்டத்தில் ஓமேகட் நைட் இதுதான் தப்பிச்சுக்கிறேன்.
அதுக்கு வால் அதிகமாக போடணும். ஒரு இது குண்டு பட்டவன் செத்துருவேன், அது அவனுக்கே தெரியும். ட்ரோன் விட்டுக்கலாம், நமக்கு ஹெச்பி வேணும் தேவைப்படும். வெடிகுண்டு இருக்குது, ஆனால் போகிற நிலைமையில இல்லை. எத்து போடலாம். அவன் யாரையா பார்த்து வச்சுக்கிறான் நண்பர்களே. பின்னாடி என்னையாச்சும் அவனே என்னடா முன்னாடி பார்க்குறது, நான் என்னடா போயிருக்கேன் நினச்சா. நம்ம அப்படியே பின்னாடி பார்த்துனே பின்னாடி ஒரு கண்ணை வச்சுனே கேட்போம் நம்பர்களே. இல்லை நம்மளை முடிச்சு விட்றாங்க. எனக்கு கையில் ஆட்டெல்லாம் கொடுக்குது. இப்போ இன்னும் 8 பேர் இருக்கிறானுங்க. 8 பேர் போட முடியுமா? அதில் ஒரு ஆள் நான் 7 பேர் இருக்கிறாங்க. இப்போ தான் அந்த பக்கத்தை கிராஸ் ஆக நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த டைம் நோட் பண்ணி போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு. என்ன எதுக்கு அந்த கண்டதெல்லாம் என் பேக்கில் ஏறி உட்காதுன்னு தெரியல. இதெல்லாம் நீ தேவையில்லாத பொருட்கள். MP பாடி வச்சு நம்ம உட்காருவோம். அந்த பக்கம் ஒருத்தருக்கும் அவனுக்கு டேமேஜ் டெக் போதும். 12 தான் போதும். 12 இங்கே இந்த இடத்துல 12 அப்படின்னா லெவல் 4 வெஸ்ட்டு போட்டுருப்பான் நண்பர்களே. நம்மளால முடிச்சுட்ருவான். ஜாகிரதையாக இப்போ பண்ணிக்கிட்டு ஒன்று போடுவான் கரெக்டாக தப்ஸ்டான் பண்ணிருக்கிறேன் அவன். ஒரு வால் போட்டு வெயிட் பண்ணலாம். அப்படியே ஆனால் எகிரி குதிப்பான். அவனை அப்படியே கசாக் பண்ணிடலாம். 4 கிலோ எடுத்துருக்கோம். இன்னும் 6 கிலோ எடுத்து பெரிய விஷயம் இல்லை, அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். வெளியே வர அவசரத்தில் வெளியே வந்துட்டேன், யாரும் இல்லை. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம எப்படி கீழே போய் அவனை ஜோன் வர ஸ்டிங்க் ஆக போகுது. வெடிகுண்டு வர போகிறான். அவன் கண்டுபிடிச்சிட்டான் நடக்கிறது. கண்டுபிடிச்சிட்டான். நான் தான் தூண்டி விட்டுது. எனக்கு கம்மனு கையை வச்சுன்னு சும்மா வந்துருக்கலாம். நான் கிளம்பிடுவேன். இல்லை கிட்ட வந்து நான் ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டுக்கலாம். அதுக்கும் துப்பலாம். மேக்கட் பார்த்துட்டான். நல்ல படம் என்ன பண்ணி தூக்கி தலையில் வச்சேன். அவன் எப்படி என்னாச்சுன்னு தெரியல. வால் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. 40+ பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் மன வருத்தம் எனக்கு ரொம்ப எனக்கு வருத்தப்பா. சரி ஓகே நண்பர்களே, மன வருத்தத்துடன் விடையை பெறுகிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் அள்ளி வாரி போட்டுருங்க. உங்களுக்காக என் உயிரை பணையை வைத்து கேம் ஆடிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் போட்டு விட்ருங்க. ஓகே குட் பாய் நண்பர்களே, பாய்.